அமமுக நிற்கும் தொகுதிகளில் அதிமுக சரியா வேலை பார்க்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் விக்கி அவர்களுக்கு. இதுக்கு முன்னாடி கூட்டணிகளை பற்றி பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்து இவங்களோட வைகோ அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கும்போது ஏன் கல்லறை கூட மன்னிக்காதுன்னு சொன்னார். தமிழ் உணர்வுள்ளவர்கள் யாரும் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. கூடா நட்பு கேடாய் முடியும்னாங்க. அதுக்கப்புறம் இவர்களை நாங்கள் தூக்கி சுமக்க வேண்டுமான்னாங்க. 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த போது ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்னு கேட்டாங்க. மேல் தளத்தில் சிபிஐ என்கொயரியை வச்சுட்டு கீழ்த்தளத்தில் மிரட்டலுக்கு அடி பண்ணிஞ்சு தான் அன்றைக்கி அதே நேஷனல் பார்ட்டி தான் காங்கிரஸ். 13 வருஷம் அவங்க கூட நீங்கள் கூட்டணியில் இருந்து ஆட்சி அதிகாரங்களை அனுபவிச்சவங்க. நீங்க எல்லாரும் கூடயும் அமைச்சரா இருந்திருக்கீங்க, ஈவன் பிஜேபி கூட இருந்திருக்கீங்க. அப்போ 63 சீட்டை கொடுத்துட்டு 63 நாயன்மார்கள்னு நீங்க வந்து நடுங்கிக் கொண்டே சொன்ன காலங்கள்லாம் உண்டு. அப்போதெல்லாம் நீங்கள் இணக்கமாக வேலை செய்ய முடியும், அப்போவெல்லாம் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னா இன்னைக்கு வைகோ போன்றவர் என்னெல்லாம் பேசினாரு இந்த அவையில சொல்ல முடியாது. வைகோ என்ன சொன்னாரு, நீங்க என்ன தொழில் செய்யலாம்னு மறைந்த கருணாநிதி அவர்களை சொன்னாரு அப்படின்றதெல்லாம். இப்போ அவர் தளபதி ஆட்சியை அமைக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காரு. தளபதி வாழ்கன்னு இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. அங்க நீங்களாம் செயல்படும் போது எங்களுக்கு அம்மாவின் ஆட்சி அமைக்க வேண்டும், இவனு வேற எங்கேயும் எல்லாம் ஒண்ணும் போயில. ரத்தத்தின் ரத்தங்களாக இருக்கக்கூடியவர்கள் தானே. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பயம் இல்ல? ஆனா பர்சனலா 2 பேருக்குள்ள சண்டை வந்து அவங்க பிரிந்து இவர் தலைமையை நான் ஏற்க மாட்டேன் கடைசி வரைக்கும் இப்போ 3 மாசம் முன்னாடி வரைக்கும் சொன்னார்ல திரு டிடிவி தினகரன். இல்ல இப்பதான் வந்து அம்மாவின் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் ஒத்த குறைத்தவர்கள் வரலாம் அப்படின்னா இந்த விடியா திமுகவை மக்கள் விரோத சக்தியை அகற்றணும்னா இது அரசியல் இதெல்லாம் சகஜம் தானே. இதுல என்ன பெரிய அரசியல் இந்த கட்சியை இதை வந்து விரட்டணும். இல்ல நான் என்ன சொல்றேன், சகஜங்கிறத நான் ஒத்துக்கிறேன், எல்லா இடத்துலயும் நடந்திருக்குன்னு. பட் கிரவுண்ட்ல ஜெல் ஆகுமா இன்னும் அப்படிங்கறது கேக்குறாங்க. ஜெல்லு ஃபெவிகால் பத்திலாம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஃபெவிக்விக்லாம் பத்தி இவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் எதுவுமே அவசியமே இல்லை. இன்னைக்கு 2 தலைவர்களே கை கொடுத்து கொண்டார்கள். அமமுக அவர் தனி இயக்கம் ஆரம்பித்து விட்டார், கூட்டணி, அவ்வளவுதான். கூட்டணின்றது நிச்சயமா அடுத்தடுத்து பிரதமர் இன்னும் நிறைய முறை வருவார். எங்களுடைய அந்த கூட்டணி கூட்டங்களே இல்ல கூட்டணி கூட்டங்களே நிறைய நடக்கும். இன்னைக்கு இன்னும் தலைவர்கள் வருவார்கள், நிறைய பிரேக்கிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஓபிஎஸ் இன்னும் நிராகரிக்கல நீங்க? இல்ல அப்படி பெண்டிங் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்களா? அவர் வருவாரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் யாரெல்லாம் சொல்ல அப்புறம் பிரேக்கிங் கொடுக்கும்போது நமக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது இல்லையா? யாருன்னு வர்ற சில நாட்கள்லயே நீங்க நிறைய கொடுப்பீங்க, நிறைய விவாதம் நம்ம பண்ணுவோம். புகழேந்தி சொல்றாரு வெற்றி கூட்டணி. புகழேந்தி சொல்றாரு இன்ஜின் ஓடணும்னா விசில் முக்கியங்கிறாரு. என்ன விசிலையே அத குக்கர் அடிக்குமே, அங்கேயே தானே இருக்கு. குக்கர் விசில் அடிச்சு எத்தனை வேணா அடிச்சு விட்டுருவோம். அவர் சொல்றது வேற. குக்கர்ல தான் 3 மாவட்ட செயலாளர், மாநில துணை பொதுச் செயலாளர் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும். ரோட் ரோலர் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும், அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. எங்க குக்கர் வந்து கிளியரா விசில் அடிக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜெல்லுக்கோ ஃபெவிகால்கோ ஃபெவிக்விக்கோ எந்த அவசியமும் அங்க கிடையாது. எல்லாம் இன்னைக்கே ஒன்றிணைந்து வெற்றி கூட்டணியா அதை நீங்களே பார்த்திருப்பீங்க. நான் வரவே மன்னிக்கணும், அதனாலதான் எனக்கு 3 மணி நேரம் ஆச்சு அங்க இருந்து இங்க வர்றதுக்கே. எனக்கு அதனால அந்த அளவு ஒருத்தர் சேர் இல்லைன்னா கூட சுத்தி உட்காந்து இந்த அளவுக்கு நின்னுட்டு வந்து கடைசி நிமிடம் வரை அந்த பேச்சுக்களையே 2 என்னுடைய அண்ணன் எடப்பாடியாரு டிடிவி போன்றவர்கள் உட்காந்து அந்த பிரஸ் மீட் பண்ண வரைக்கும் யாரும் அகலல அங்க இருந்து. அப்பவே வெற்றிக்கு இது கட்டியும் கூறலையா உங்களுக்கு? திரு புகழேந்தி ஜெல் ஆயிடுன்றாங்க பாருங்க. நீங்க எல்லாம் ஃபெவிகால் உங்க உதவி எல்லாம் தேவைப்படாதுன்றாங்க. இல்ல ஜெல் ஆகுதோ ஜாம் ஆகுதோ தெரியாது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க. பிரதம மந்திரி பேசும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பர்த்டே, அம்மா பர்த்டே ஏதோ சொன்னாரு. ஆமா. ஆனா அங்க குக்கர் படம் இருக்கு ஸ்டேஜில், ஈக்குவலா எடப்பாடி பழனிசாமி படம் இருக்கு. பிரதானமா இந்த கட்சியை வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பண்ண எம்ஜிஆர் படம் எங்கெங்கே போச்சு, அம்மா படம் அந்த ஸ்டேஜில் எங்கெங்கே போச்சு, அதை பத்தி பேசி ஓட்டுக்கு இல்ல தெரியாம கேட்கறேங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும். நானு அவர்கள்லாம் படம் வைக்காம உங்க படத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு நாங்க இன்ஜின் குக்கர்ல விசில் அடிக்கினா குக்கர் வெடிச்சிட போகுது. இப்போ குக்கர் வெடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா பல கட்சிகள் வைகோ அண்ணனை பத்தி சொன்னாங்க. அவர் கலைஞரோடு போராடி அடிப்படை உறுப்பிலிருந்து வைகோ நீக்கப்பட்டார், போராடினார், திரும்பி வந்தார். இங்க அப்படி நடக்கல. கொடுத்த ஆட்சி அதிகாரம் எல்லாமே கட்சி அத்தனையும் அபகரித்து இந்த கட்சியை அபகரிக்க பார்க்கிறார்கள். விடமாட்டேன்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. பார்த்துறேன் நான் 2ல் 1 420 வரைக்கும் வார்த்தைகள் போச்சுங்க. அவங்க சகோதரிக்கு சொல்றேன் 420ன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெயில் வரைக்கும் போய் திரும்பி வந்து இல்ல நான் சொல்ல அசோகா, நான் சொல்லல, இவர் அவர் 420 சொன்னது இது அல்ல. அதாவது இப்படி மோசமா பேசிக்கொண்டவர்களை இன்னொன்று கேட்கிறேன் அசோகா, ரொம்ப முக்கியமான கேள்வி. இது யார் வேணா எனக்கு பதில் சொல்லட்டும். ஊழலுக்கு எதிர்ப்பான கட்சி பாரதிய ஜனதா கட்சி, எகேன்ஸ்ட் பிரஷ்டாச்சார், இதுதானே முழக்கம். ஆனா ரெட்டையிலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் இருக்காரு, ஃபரா வழக்கில் இருக்காரு, அந்தாண்ட உட்கார்ந்து இருக்க ஒரு மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது செய்த ஊழல் வழக்கில் இருக்காரு. புகழேந்தி சார் ஒரே சந்தேகம், ஊழல்வாதிகளையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இல்ல நான் ஊழலை ஒழிக்க மாட்டேன்னு எந்த கட்சி சொல்லுது? ஊழல்வாதிகளையும்
இல்லங்க எல்லா ஊழல்வாதிகளோட கூட்டணிக்கு வாங்க யாராவது சொல்றாங்களா? இப்படிப்பட்டவர்கள் பொதுஜனத்தின் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திமுகவை நாங்க அகற்றணும். நான் அசோகா திமுகவை அகற்றணும். அதுவும் மனப்பாடம் பண்ணிட்ட மாதிரி ஜனகண மனன்ற மாதிரி திமுக ஒழிக்கணும். ஆனா ஊழல் 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 ஊழல். அப்ப நீங்க இடியில ஆக்ஷன் எடுக்காத முன்னாள் அமைச்சர்கள் மீது என்ன பண்ணீங்க? இடியில இன்கம் டாக்ஸ்ல ரைடு விட்டீங்களா? அது என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அப்ப அத்தனை பேரையும் பக்கத்துல உட்கார வச்சுக்குவீங்களா? ஊழலை பத்தி பேசுவீங்களா? திமுகனா ஊழல்னு நீங்க மனப்பாடமா சொல்றவங்க ஏன் இதை சொல்ல மாட்டேன்றீங்க? அசோகா சொல்லுங்க. ஓகே. ஆகவே இந்த கூட்டணியை எடுத்துக்கொண்டு மக்கள் முன்னால் சென்றால் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏடிஎம்கேக்கு வச்சுக்கோங்களேன். டிடிவி தினகரன் சேர்ந்ததால் நிச்சயமா சொல்றேன், நான் விளையாட்டுக்கு சொல்ல, நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் யார் வேணாலும் ஜீரணிச்சுக்கலாம். அந்த தொண்டர்கள் நிலைமையை நினைச்சு பாருங்க. அடிச்சுக்கிட்டாங்க அமமுக தொண்டர்களும் ஏடிஎம்கே தொண்டர்களும். எத்தனை இடத்துல அடித்தடி கலாட்டா மாநாடு. அந்த திகார் ஜெயில் வரைக்கும் நானும் தங்கச்சி காஞ்சில் சம்பத்து மேடையில் ஏறி நாங்க முழங்கி கொண்டு வந்த அந்த நாட்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். தென் தமிழகத்தில் யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. அலையலையாக வெளியில வருகின்ற காட்சியை தான் பார்க்கிறோம். நம்ம நின்று வக்கீல் மாதிரி பேசலாம், மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு தொகுதியில கூட இந்த கூட்டணி ஜெயிக்காது. அதிமுக எப்ப போய் அங்க நின்னது? இல்ல அதிமுக கூட்டத்துல எப்ப அமமுக வந்தாங்க அடிச்சுக்கிட்டாங்க? இவர் மிகைப்படுத்தி சொல்வார். இல்ல அது பிளந்த போது அங்க உங்களுக்குள்ள சச்சரவு வந்த போது உங்களுக்குள்ள 2017 பிப்ரவரி மார்ச்ல வந்து அந்த நம்ம ஆர்கே நகர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டோட டிடிவி தினகரன் கற்பகம் கார்டன்ல இருந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அவ்வளவுதான். அன்னையோட அங்க போச்சு. ஒரு 6 மாசத்துல 3 மாசத்துல ஒரு அமமுகன்னு ஆரம்பிச்சாரு. இந்த பக்கம் அதிமுக வந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த வாசலை யாரும் மிதிக்கல. எந்த தொடர்பும் சந்திக்கிற வாய்ப்பும் அங்க கிடையாது. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ் வந்து 5 something எடுத்தாரு 2019. அப்புறம் அது குறைஞ்சு வந்தது. அதே வழக்கு பத்தி சொல்றாரு. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஒரு விஷயம் கேட்கிறேன். ஆர்கே நகர்ல தோத்து போச்சு ஏடிஎம்கே. என் அண்ணன் மதுசூதனன் தோத்து போனார். இமாலய வெற்றி டிடிவி தினகரனுக்கு. திரும்பி ஆர்கே நகருக்கு போனதுண்டா? 20 ரூபா நோட்டு 2 பிச்சுட்டு போன பின்னாடி எப்பயாவது போனதுண்டா ஆர்கே நகருக்கு? அந்த மக்களுக்கு ஏதாவது பணியாற்றிட்டுண்டா? போனதுண்டா அதிமுக கேக்குறீங்களா தினகரனை கேக்குறீங்களா? அப்ப இவர் அங்கதானே இருந்தாரு. ரெண்டு பேரும் ஒண்ணே இருந்தாங்க. ஏன் பிரிக்கிறீங்க? அவ்வளவு நாள் இருந்தாரு. அந்த கேள்வி அங்க கேட்டீங்க. வேற வேற கட்சி தானே. அங்கதானே இருந்தீங்க நீங்க. அதுக்கு அப்புறம் ஓபிஎஸ்ல வந்தீங்க. இவர் வழக்கு இருக்குன்னு சொல்றாரு. இவர் அதே வழக்கு இருக்கும்போது தான் இவர் பெரா வழக்கு இருக்கும்போது தான் அமமுகல இருந்தாரு. ஓபிஎஸ் அவர்கள் மேல வழக்கு இருக்கு. இதெல்லாம் களத்துல எடுபடாது. இன்னைக்கு ஓபிஎஸ் மேல வழக்கு இருக்கும்போது தான் அவர் ஓபிஎஸ் இருந்தாரு. இதே ஓபிஎஸ் உங்களை எடுக்க சொன்னாரு எடப்பாடி அவர்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டான்னு சொல்லும்போது வண்டியில ஏறின்னு வந்ததும் இவர் தான். இன்ன வரைக்கும் இவர் இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பழைய கழிவுகளை மீண்டும் புகழ்ந்து நாகராஜ் சொல்றாரு. நீங்க புகழேந்தே நாளைக்கு சேர்க்க போறீங்க. வந்தா வரவேற்கிறோம். அப்படியா? வாங்க பிரச்சாரம் பண்ணட்டும். அண்ணா ஓபன் இன்விடேஷன். நான் வந்து இல்ல கேளுங்க. நான் தூக்குல தொங்குறேன் நான் சொல்லிங்க. தயவு செஞ்சு நான் இணைந்தால் தூக்குல முதலமைச்சர் ஆக்காமல் ஓய மாட்டேன். முதலமைச்சர் ஆக்காம இதே கொடிசி அவலகத்துல தொங்கிடுறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு தளபதி மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவேன்றாரு. சேகர் பாபு இன்னைக்கு அடிக்க போனாரு கருணாநிதி. சார் விடுங்க, அதெல்லாம் விடுங்க. அவங்க ஓபனா இன்னைக்கு கூப்பிடுறாங்க, வாங்க நீங்களும் சேர்ந்துருங்கன்றாங்க. என்னன்றீங்க இப்போ? நீங்க முடிச்சிருவோம். நான் வந்து அவங்க விளையாட்டுத்தனமோ தூக்குல தொங்குறன்னு அவர் சொன்னார்ல. என்னுடைய வீட்டிற்கு போகிறதுக்கு தயார், சுயமரியாதை உணர்வுள்ளவன், தந்தை பெரியார் பெயர் வைத்தவன், ஆகவே திராவிட இயக்கத்தில் வந்தவன். அந்த தவறை பழனிசாமி தலைமையை எந்த நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்படியேதான் பயணிப்பேன், கவலை இல்லை. அதானே நிச்சயமா நடக்க. பனையூருங்க நடுவுல விசில கொண்டு பனையூர் வந்தாச்சுங்க. 2வது இடத்துக்கு பனையூர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போட்டியிடுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.